ஓகே. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன? இட்ஸ் a structure that includes a pointer to the same type of structure as one of its members. This allows the creation of dynamic and complex data structures like linked lists, trees and graphs. ஓகேவா? இப்போ definition பார்க்கலாம். Structure is said to be a self-referential when it contains at least one member that is appointed to the same structure type. ஓகே, சிம்பிளா பார்க்கலாம். என்னன்னா, இப்போ லெட்ஸ் சே ஒன் ஆர் மோர் பாயிண்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த எல்லா பாயிண்டர்ஸுமே பாயிண்ட்ஸ் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சேம் டேட்டா டைப்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இதுதான் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். நான் திரும்பியும் ரிப்பீட் பண்றேன். ஒன் ஆர் மோர் பாயிண்டர்ஸ் இருக்கு. அந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே பாயிண்ட் பண்ண போகுது. எதை பாயிண்ட் பண்ண போகுது? பாயிண்டர்ஸ்னா என்ன? அட்ரஸ் கரெக்டா? அந்த அட்ரஸ் எல்லாமே பாயிண்ட் பண்ண போகுது டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சேம் டேட்டா டைப். லெட்ஸ் சே இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு ப்ரோக்ராம்ல ஏ பி பர்சன் ஏ பி சி இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். பர்சன் ஏவுமே நம்ம எங்க ஒரே பிளாக்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம். பர்சன் பியுமே ஒரே பிளாக்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம். பர்சன் சியுமே ஒரே பிளாக்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம்னா, rather than செப்பரேட்டா சொல்லாம let's say a person A, B, C points to the same memory location. புரியுதா? ஒரே இடத்துல தான் அது பாயிண்ட் ஆக போகுது. let's say எப்படி லூப் மாதிரி வச்சுப்போம். லூப் எப்படி ஆரம்பிப்போம்? ஸ்டார்ட் ஆனா இட்ஸ் கோனா end on the same starting point and it's going to start from there, right? so இது இப்படி கூட சொல்லலாம். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் ரெப்பிட்டிஷன் ஆர் ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு சின்டாக்ஸ் பார்க்கலாம். எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரக்ட் நோட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சரோட நோட் நெக்ஸ்ட். நான் என்ன சொன்னேன்? ஒரு லூப்னு சொன்னேன். இட்ஸ் கோனா ஸ்டார்ட். எங்க ஸ்டார்ட் ஆகுதோ எண்டிங்கும் அங்கேயே வந்து முடியுமா? முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செகண்ட் லூப் எங்க ஆரம்பிக்கும்? அதே பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்குமா? சோ இட்ஸ் கோனா பாயிண்ட். சோ எப்படி இருக்கும்? லெட்ஸ் சே ஒரு ஆரோ மார்க் எடுத்துன்னு வச்சுக்கோயேன். ஒரு ஆரோ மார்க் நான் இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன்ல போடுறேன். ஓகேவா? லெட்ஸ் சே இட்ஸ் கோனா ஸ்டார்ட். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா அங்க பாயிண்ட் பண்ணனா எண்டிங்கும் எங்க வந்து முடியும்? அங்க வந்தே முடியுமா? அப்ப நான் நெக்ஸ்ட் எப்படி ஆரம்பிப்பேன்? நெக்ஸ்ட் பொசிஷனும் அங்க இருந்தே ஆரம்பிப்பேன். செகண்ட் லூப். சோ அதான் ஸ்ட்ரக்ட் நோட் பாயிண்டர் நெக்ஸ்ட். இது என்ன பண்ண போகுது? பாயிண்டர் டு another structure of same data type. ஓகேவா? இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். இது என்ன பண்ணும்? எனேபிள் பண்ணும் கிரியேஷன் ஆஃப் டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் சிங்லி லிங்க்டு லிஸ்ட், டபுளி லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? ட்ரீஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். memory is allocated only when needed. support பண்ண போது recursive data modules. provide பண்ண போது flexibility in adding, deleting or modifying elements. இப்போ types of self referential structures பார்க்கலாம். டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து சிங்லி லிங்க்டு லிஸ்ட். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட்ஸ் சே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஷேப்பை நீ பிரிக்க போற. லெட்ஸ் சே 3 பிளாக்கா பிரிச்சினா 3 பிளாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளாக் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து அந்த ஒரு வேரியபிள் ஆக்குபை பண்ணிக்க போது அந்த வேரியபிளோட நேம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு அட்ரஸ் லொகேஷன் சொல்ல போறேன். ஓகேவா? 3ஆ பிரிக்க போறேன். லெட்ஸ் சே ஒரு ஹெட்டர் டு த கேரக்டர். அந்த ஹெட்டரோட டைப் என்னன்னு சொல்ல போறேன். அந்த ஹெட்டரோட அட்ரஸா பிரிச்சிட போறோம். ஓகேவா? அந்த ஒரு நான் என்ன சொன்னேன்? அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை 3 பிளாக்கா பிரிக்க போறோம். அந்த 3 பிளாக் எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து அது ஹெட்டரா இருக்க போது, அதோட டைப் சொல்ல போது செகண்ட் பிளாக். தேர்ட் பிளாக் என்ன சொல்ல போகுது? அதோட அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ண போகுது. இப்போ இத வந்து நான் என்ன சொன்னேன்? இன்னொரு பிளாக்குமே எடுத்துக்க போறேன். பிளாக்னு சொல்ல மாட்டேன், சேம் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்க போறேன். சேம் ஸ்ட்ரக்சருக்கு எப்படின்னா, நான் லிங்க் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரையும் செகண்ட் ஸ்ட்ரக்சரையும் எப்படி லிங்க் பண்ண போறேன்? வித் ஹெல்ப் ஆஃப் அட்ரஸ் மட்டும்தான். அட்ரஸ் எப்படி லிங்க் ஆக போகுது? நான் அந்த ஸ்ட்ரக்சர்ல சொன்னேன் கரெக்டா. அந்த பிளாக்ஸ் இருக்கு. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பை 3 பிளாக்கா பிரிச்சுட்டேன். 3 பிளாக்ல என்ன இருக்க போகுது? ஹெட்டர் இருக்க போது சொன்னேன். ஹெட்டர் இருந்தோடனே அதோட பொசிஷன் இருக்க போது, அதோட அட்ரஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்கு நல்லா தான் இருக்க போகுது. இப்போ நான் இது எப்படி செகண்ட் அந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி லிங்க் பண்ணுவேன்னா, அதோட அட்ரஸ் இருக்கு கரெக்டா. நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நோட்ல ஃபில் பண்ணிடுவேன். ஸோ அப்படிதான் லிங்க் ஆக போகுது. இதுதான் சிங்லி லிங்க்டு லிஸ்ட். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட்ஸ் டு த நெக்ஸ்ட் நோட்.
இதோட எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்ட் அந்த நோட்ல டேட்டா இருக்க போது அந்த ஸ்ட்ரக்சரோட நோடோட நெக்ஸ்ட் நான் சொல்லிட போறேன், ஸ்பெசிஃபை பண்ணிட போறேன். ஓகேவா? சிங்லி லிங்க்டு லிஸ்ட். டபுளி லிங்க்டு லிஸ்ட்னா சேம் அதேதான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, 2 பிளாக் எடுக்க போறேன். நான் 2 பிளாக்னு சொல்லுவேன்னா மேபி ஒரு 2 ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ரெக்டாங்குலர் ஷேப்பையும் லைக் 3 கேட்டகரைஸ் பண்ண போறேன். 3 கேட்டகரைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? எனக்கு ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும் அந்த ரெக்டாங்கிள்குள்ள. சேம் செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப் ஆஃப் ரெக்டாங்குலரை 3 பிரிச்சுனா எனக்கு 3 ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குமா? இது ரெண்டுத்துக்கும் நான் லிங்க் எப்படி உருவாக்க போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல இருந்து லெட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆரோ வரைய போறேன். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆரோ வரைய போறேன். ஸோ இதுதான் டபுளி லிங்க்டு லிஸ்ட். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட்ஸ் டு போத் ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் நோட். அதாவது பழைசையும் பாயிண்ட் பண்ண போகுது அண்ட் இட்ஸ் கோனா பாயிண்ட் த நெக்ஸ்ட். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸ்ட்ரக்சர் ஒரு நோட் எடுத்துக்க போறேன். அந்த ஸ்ட்ரக்சர் அது ஒரு லைக் எண்ட் டேட்டா நான் சொல்லிட போறேன். ஸ்ட்ரக்சர் இந்த டி நோட் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் அதோட பேரு. அந்த டி நோட் வந்து ப்ரீவியஸையும் பாயிண்ட் பண்ண போகுது, அந்த டி நோட் வந்து நெக்ஸ்ட் என்ன வருதோ பாயிண்ட் பண்ண போகுது. ஓகேவா? இதான் டபுளி லிங்க்டு லிஸ்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? தேர்ட் வந்து ட்ரீ நோடுன்னு சொல்ல போறேன். ட்ரீ நோட் நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போதே, ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, லெட்ஸ் சே ஒரு ஒரு பேரண்ட் நோட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். பேரண்ட் நோட், அந்த பேரண்ட்க்கு ஒரு 2 சைல்ட் நோட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், லெஃப்ட் சைல்ட் ரைட் சைல்ட். ஸோ இது டுகெதர் லெஃப்ட் சைல்டையும் ரைட் சைல்டையும் நான் கனெக்ட் பண்ணாதான் என்னால சொல்ல முடியும் அது பேரண்ட் நோடுன்னு. கரெக்டா? அதான் பேரண்ட் நோடு என்ன சொல்லுவேன்? ரூட் நோடுன்னு சொல்லுவேன். ஓகேவா? இதுதான் ட்ரீ நோடு. இதுதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ லெட்ஸ் இங்க பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் ட்ரீ நோட். ஒரு ட்ரீ நான் சொல்லிட்டேன், அது ஸ்ட்ரக்சர் ட்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டேன், அது டேட்டான்னு சொல்லிட்டேன். ட்ரீயோட நோடுக்கு லெஃப்ட் ஒன்னு இருக்கு, ஸ்ட்ரக்சர் ட்ரீ நோட் ஸ்டார் ரைட்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்? ஒரு ட்ரீ இருக்கும், ஒரு ரூட் நோடு இருக்கும், அந்த ரூட் நோடுக்கு லெஃப்ட் நோடு இருக்கும், ரைட் நோடு இருக்கும், விச் டுகெதர் ஃபார்ம்ஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஓகேவா?